திமுகலாம் அடுத்து நம்ம தான் நிரந்தரமா எங்க பார்த்தாலும் ஐயா கருணாநிதி பேர், கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம், ரெண்டு தான் வைக்கல. அதை நான் பொதுக்குழு வாயிலாக முன்மொழிகிறேன். அதற்கும் நீங்க வைத்து விடுங்க. என்னது ஆவடர்களின் நிலைப்பாடு? பிஜேபி வந்தால் கூட வரட்டும், ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது. நினைச்சு பாரு, சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதாண்டா இங்க இருக்கிற அரசியல் கோட்பாடு. இப்ப நான் பிரதமரை சந்திச்சா சங்கி, அப்பா அம்மையனும் ஒரே நாள சந்திச்சா அது ஜிங்கியா? என்ன ஐயா பா சிதம்பரம் அவர் இருக்காங்கல்ல, அவருடைய சொந்த கிராமத்தில் 1200 வாக்குல நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கு 650 வாக்கு என்பதை நீங்கள் கவனத்துக்கு. அங்கே கட்சியும் இல்லை, குச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. உழவங்கில கடன் வாங்க வேண்டியது, அவன் சொல்றவனுக்கு மீன் பிடிக்க விட்டுட்டு என்னை வெளியேற்ற வேண்டியது. நிலத்தை விச்சாத்து இப்ப கடலை விற்க போறாங்க என்றது எதுவுமே நடக்க போறது இல்லை. இவங்க தேவையில்லாம பதட்டம் அடைஞ்சுக்கிறாங்க. பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போறான், சிப்காட்டுக்கு நிலம் எடுக்க போறான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒருபடி மண்ணை கூட நீ தொடர்ந்து ஒரு செங்கல் கூட. அம்பானி முதலீடு செய்கிற அம்பானி சொல்றாரு, முதலீடு செய்வதற்கு அருமையான இடம் தமிழ்நாடு தான். ஏன்னா இங்க தானே பாவப்பட்ட மக்கள், ஏமாடி மக்கள். அவன் நிலத்தை பறிக்கலாம், கேட்டா குண்டாசு போடலாம், நிலத்தடி நில உறிஞ்சிக்கலாம்னு சொல்லலாம். அவன் வேலை உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போடு, 8 வழிச்சாலை போடலாம், 10 வழிச்சாலை போடலாம். அது வளர்ச்சி. யாருடைய வளர்ச்சி? முதலாளிகளின் வளர்ச்சி, அவர்களுக்கான கட்டமைப்பு. இவர்கள் முதல்வர்கள் அல்ல, பிரதமர்கள் அல்ல, பெரும் பெரும் முதலாளிகளின் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், உழைக்கும் மக்களின் விளைநிலங்களை பறித்து கூறு போட்டு முதலாளிகளுக்கு காரை வார்த்து கொடுக்கிற தரகர்கள். எல்லாருக்கும் சொல்றேன், இருக்கிற இடம் நிரந்தரம்னு ஆடாதீங்க. என்ன பார்த்தா நிரந்தர பிரதமரா மோடி தான் இருப்பார் போல. அவர் பிரதமரா இருப்பாரு, இந்தியாவின் பிரதமரா அவர் தான் தொடர்ந்து இருப்பார் போல் இருக்க. அவர் இருப்பாரு, இந்தியா எங்க இருக்குன்னு கேட்டு என்னை கூப்பிடல அப்படின்னு. அப்படி எல்லாரும் மொத்த பேர் வந்து மேலதாளத்தோடு வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிடட்டுமா? எனக்கு பொதுக்குழுக்கு அழைப்பு இல்லை, எனக்கு தான் அழைப்பு இல்லை, நான் போகவா இருக்குவான்னு கேட்டேன். கட்சி உங்க கட்சி, வர வேண்டியது உங்க கடமை. ஒரு நாளைக்கு 5000 பேரோட படம் எடுக்கிறேன்டா. ஒரு தடவை இப்படி எடுக்கிற, தோல் மேல கை அப்படி ஒன்று எடுக்கிற, அன்னை ஒரு செல்ஃபின்னு எடுத்துக்கிற. என்னை நீ என்னடா ஒரு ஆளாவடம் நடத்துற, பொம்மை மாதிரி தான் நடத்துற. என்னை பாதுகாப்பா கொண்டு வரணும்ல, உங்ககிட்ட இருந்து என்னைய பாதுகாக்க நான் பண்ற பாடு. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் சொல்றாருல, எல்லா கண்டங்களையும் கிரகங்களையும் ஆய்வு செய்து நான் போய் பார்த்துட்டா எங்குமே கடவுள் இல்லைடான். எனக்கு கடவுளை பார்த்து பயம் இல்லடா, கடவுளை நம்புகிறவனை நினைச்சா தாண்டா பயமா இருக்கின்றான். குறையோடி போன புற்றாக இருக்கிற சாதி மத உணர்ச்சியை தகர்த்து நினைச்சு பாரு, சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதாண்டா இங்க இருக்கிற அரசியல் கோட்பாடு. இதான் இங்க இருக்கிற கோட்பாடு. சலுகை, போனஸ், மானியம், இலவசம், இதான் இங்க இருக்கிற நலத்திட்டங்கள். இதையெல்லாம் உடைத்து நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு புரட்சிகர அரசியல் படையை கட்டுவதில் சாதனம் அல்ல, இதை சாத்தியப்படுத்தியது என்பதே நமது உயிர் தமிழும் நமது உயிர் தலைவன் பிரபாகரன் என்பதை நீ எந்த சாதி, எந்த மதம், எவனவது, ஆனால் உன்னையும் என்னையும் இந்த அரங்கத்தில் இறுக பிணைத்து நிறுத்தி இருப்பது நம் உயிர் தமிழும் நம் தலைவன் பிரபாகரன் என்பதை நான் சொல்ல விரும்புவது உங்களுக்கு ஒண்ணுதான். எங்க அண்ணன் என்னை அடமான வைக்க மாட்டான். அவன் கடைசி வரை நல்வழி நடத்தி போய் இந்த இலக்கை தொடுவான் என்ற நம்பிக்கை இருந்தா என்னோடு வா. இல்லை அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பாரு, குறுக்க ஓடாது, அது தவறு. நம்பிக்கை இருந்தா வரல போ. யாரும் உன்னை காலையில் பிடிச்சி இழுக்கலையே, என்னை கூப்பிடல அப்படின்னு. அப்படி எல்லாரும் மொத்த பேர் வந்து மேலதாளத்தோடு வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிடட்டுமா? எனக்கு பொதுக்குழுக்கு அழைப்பு இல்லை, எனக்கு தான் அழைப்பு இல்லை, நான் போகவா இருக்குவான்னு கேட்டேன். கட்சி உங்க கட்சி, வர வேண்டியது உங்க கடமை. பொதுக்குழு இங்க வந்ததுனால கட்சி வளர போதா? இல்ல, நோ, நெவர். நீ அங்கிருந்து இந்நேரத்தில் இன்னொருத்தனை கட்சியில் உறுப்பினர்கிட்ட போட்டு கொடுத்துருந்தா நீ தாண்டா பொதுக்குழு உறுப்பினர், நீ தாண்டா செயற்குழு உறுப்பினர், நீ தாண்டா எல்லாம். அதை விட்டு சும்மா என் கூட படம் எடுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை படையை கட்டுவதில் காட்டுங்க, நம்ம வென்றோம். நீ என்ன செய்ய, ஏய் அண்ணன் கூட படம் எடுத்துக்க பாரு, இப்படி அண்ணன் கூட நீனு ஒரு படம் எடுக்கலாம் கட்சியில், சரியா? அப்படி சேர்த்து கொண்டா. இவங்க சொல்றதெல்லாம் சும்மா. அண்ணனை உள்ள விட மாட்டீங்க, படம் எடுக்கிறே. ஒரு நாளைக்கு 5000 பேரோட படம் எடுக்கிறேன்டா. ஒரு தடவை இப்படி எடுக்கிற, தோல் மேல கை அப்படி ஒன்று எடுக்கிற, அன்னை ஒரு செல்ஃபின்னு எடுத்துக்கிற. என்னை நீ என்னடா ஒரு ஆளாவடம் நடத்துற, பொம்மை மாதிரி தான் நடத்துற, அப்படி போன்ற. என்னை பாதுகாப்பா கொண்டு வரணும்ல, உங்ககிட்ட இருந்து என்னைய பாதுகாக்க நான் பண்ற பாடு பெரும்பாடு. அப்படியே வரும்போது செருப்பு மிதிச்சுக்கிறான், அப்படி தடுமாறி கொண்டு. அது ரப்பர் செருப்பு போட்டா பிஞ்சுக்கிட்டு பார்த்தா, ஏ பள்ளிப்போ அண்ணனுக்கு பின்னாடி அவன் தான் மிதிச்சுக்கிட்டு இருக்கான். பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, எப்பா அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துட்டு போப்பா, இந்த ரோடை போட்டு விட்டுக்கு, அங்கே ஒரு 4 வீடு இடிஞ்சிருச்சு, கட்டி கொடுத்துட்டு போ. அம்மா நான் முதலமைச்சர் இல்லை, நான் வந்து உங்கள் மகன், உங்களுக்கு உதவுவதற்கு வந்திருக்கேன். இருக்கட்டும்பா, நீ இதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பா. அந்த ஆத்தாவுக்கு நான் மகனாக பிறந்திருக்கேங்கிறத நீ மனசில் வச்சுக்க. இதுதான் நம்ம நிலைமை, இதுதான் நம்ம மக்களினுடைய நிலைமை. இதை மாற்ற ஒவ்வொருத்தரும்
வெறும் நெருப்பாக மாறணும், புரட்சி தீயாக பற்றி எரியணும். ஒன்றுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறது என்பது பெரிய தொகை இல்லை. கட்சியில் ஒரு 1000 பேர் மாதம் மாதம் வங்கியில் போட்டுருன்னா ஒரு தொகை, பெரிய தொகை இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்படி கெஞ்ச வேண்டியது. பொதுக்குழுவா, அடுத்து என்ன, அதுக்கு ஒரு பொங்கல் விழாவா, அது இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் ரொம்ப கஷ்டமாயிடும், திணற வேண்டியது. இதுக்கிட்ட நமக்கு அறிவுரை சொல்கிறவங்க, நீங்கள் இப்படி இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணிங்கன்னா, ஐயா ஒரு போராட்டம்னா 5 லட்ச ரூபா தேவைப்படுதுங்கய்யா, அதுக்கு சுவரொட்டி ஒட்ட வேண்டியது இருக்குதுயா, அதுக்கு மேடை போட வேண்டியது இருக்குங்கய்யா. எங்கிருந்தோ சீமானுக்கு காசு வருதுங்க. எங்கிருந்து காசு வருது, எங்கிருந்தோ வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடறான். ஆனால் அது எங்கிருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியல. எங்கிருந்தோ வருது. நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன். நம்மளை விமர்சிக்கிறாங்கல்ல, எதற்கு விமர்சிக்கிறாங்க? 10 வருஷம் ஆட்சி ஆண்டமா, முறையற்ற நிர்வாகமா, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தமா, வளங்களை சுரண்டி கொளுத்து பெருத்தமா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிறகு எதுக்காக நம்மளை விமர்சிக்கணும், திட்டணும்? வந்துட்டானா அவன் வென்றுட்டான், நம்மளை கொண்டுட்டான், அது அவனுக்கு தெரியுது. அவனை விட்டுறாத, அவனை விட்டுறாத, அவனை விட்டுறாத. திராவிடர்களின் நிலைப்பாடு பிஜேபி வந்தால் கூட வரட்டும், ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது. ரொம்ப நாளாக பீட்டிங் அதுதான் என் தம்பி கார்த்திகை. எவன்டா பீட்டிம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். இப்போ நான் பிரதமரை சந்திச்சா சங்கி, அப்பா அம்மையனும் ஒரே நாளில் சந்திச்சா அது ஜிங்கியா? என்ன திடீர்னு நெய்தல் மீட்சி இயக்கம், நான் நெய்தல் படை கட்டுன்னு சொன்னால், ஏன் நெய்தல் படைக்கு உங்க மீட்சி இயக்கத்துக்கு என்ன வேறுபாடு வச்சிருக்கீங்க? என்ன வேறுபாடு? நான் நெய்தல் படை கட்டுவது என்பது எனக்கு, என் இனத்திற்கு, என் மக்களுக்கு பாதுகாப்புக்கு. நீங்கள் நெய்தல் மீட்சி அப்படின்னா, நெய்தல் மீட்சின்னு அப்படி தமிழ் மீட்சின்னு நாங்கள் வச்சிருக்கோம். ஏன்னா என் மொழி அழிஞ்சிருச்சு. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்க தாத்தா தேவனையப்பாவனர் தமிழ் மீட்சி இருந்தோம்டா. ஆமா, ஏன்னா என் தாய்மொழி இல்லை, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கு, அதை மீட்சி வைக்கணும். நாங்கள் தமிழ் மீட்சி பாசறை வச்சிருக்கோம். சரி, நீங்க நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னா நெய்தல் அடமான வச்சிருக்கீங்களா? இங்கேயும் என் கடலை எங்கே அடமான வச்சிருக்கீங்களா? மீட்க போறீங்க. அதுவும் உலக வங்கியின் நிதி உதவியோடு தமிழ் மீட்சி, நெய்தல் மீட்சி இயக்கம். உலக வங்கியின் உதவியோடு நான் எப்படி உலக வங்கியில் கடன் வாங்க வேண்டியது? அவன் சொல்றவனுக்கு மீன் பிடிக்க விட்டுட்டு என்னை வெளியேற்ற வேண்டியது. நிலத்தை விற்சாத்து இப்போ கடலை விற்க போறாங்க என்றது எதுவுமே நடக்க போறதில்லை. இவங்க தேவையில்லாம பதட்டம் அடைஞ்சுக்கிறாங்க. பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போறான், சிப்காட்டுக்கு நிலம் எடுக்க போறான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு படி மண்ணை கூட நீ தொடர்ந்து ஒரு செங்கல் கூட. இவங்க ஒரு வளர்ச்சியை கட்டமைப்பு பாருங்க. உலக, அதாவது தொழில், அதாவது உலக வர்த்தகர்களோட முதலீடு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அதுக்கு ஒரு 100 கோடி. யார் உலக முதலீட்டாளர்கள் எல்லாம்? அதானி அம்பானி. 40,000 கோடியை அதானி முதலீடு செய்கிறார், அம்பானி முதலீடு செய்கிறார். அம்பானி சொல்றாரு, முதலீடு செய்வதற்கு அருமையான இடம் தமிழ்நாடு தான். ஏன்னா இங்கே தானே பாவப்பட்ட மக்கள், ஏமாடி மக்கள். அவன் நிலத்தை பறிக்கலாம், கேட்டால் குண்டாசு போடலாம், நிலத்தடி நிலை உறிஞ்சிக்கலாம்னு சொல்லலாம். அவன் வேலை உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போட 8 வழிச்சாலை போடலாம், 10 வழிச்சாலை போடலாம். அது வளர்ச்சி. யாருடைய வளர்ச்சி? முதலாளிகளின் வளர்ச்சி, அவர்களுக்கான கட்டமைப்பு. இவர்கள் முதல்வர்கள் அல்ல, பிரதமர்கள் அல்ல, பெரும் பெரும் முதலாளிகளின்கான ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள். உழைக்கும் மக்களின் விளைநிலங்களை பறித்து கூறு போட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிற தரகர்கள். படையின் வலிமை இல்லாமல் வெல்ல முடியாது. இதுவரைக்கும் என் தம்பி மதி சொன்ன மாதிரி, மதிவானன் சொன்ன மாதிரி, நீ வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் எனக்கான ஓட்டு இருக்கு, அவன் போடுவான். ஓட்டு இருக்கானா இல்லையா? தஞ்சாவூரில் ஒருத்தன் இல்லை, ஒரு கிராமத்தில் ஒருத்தனும் கிடையாது, ஒரு கொடியும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. 750 ஓட்டு போட்டுக்கானா இல்லை? என் தம்பி மனுஷங்களுக்கு 750 ஓட்டு ஒரு கிராமத்தில். சபாநாயகர் அப்பாவை அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் சொந்த கிராமத்தில், ராதாபுரத்தில் சொந்த கிராமத்தில் அவரை விட நாம் தமிழர் கட்சிக்கு 40 வாக்கு அதிகம். ஐயா பா சிதம்பரம் அவர் இருக்காங்கல்ல, அவருடைய சொந்த கிராமத்தில் 1200 வாக்கில் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கு 650 வாக்கு என்பதை நீங்கள் கவனத்துக்கு. அங்கே கட்சியும் இல்லை, குச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் சொல்றாருல, எல்லா கண்டங்களையும் கிரகங்களையும் ஆய்வு செய்து நான் போய் பார்த்துட்டா எங்குமே கடவுள் இல்லைடான். எனக்கு கடவுளை பார்த்து பயம் இல்லடா, கடவுளை நம்புகிறவனை நினைச்சா தாண்டா பயமா இருக்குன்றாங்க. அது மாதிரி இந்த தொலை தூரத்தில் இருக்கிறவன் தூர இருந்து என் பேச்சை கேட்கிறவன்லாம் இயங்குறாங்க என் கொள்கைக்கு. இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான் பாருங்க, ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்னா படுத்துருக்கான் பாருங்க. இவன் கொள்கைக்காக வாரானா நம்ம கொள்றதுக்காக வாரானாங்கிறது தெரியாம பெரிய பாடா
இதே தான் எங்கள் அண்ணனுக்கு நடந்தது. ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே வாயில் படுத்த கருணாநிதி இங்கே இதே தான் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு. இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்போதும் தூர இருப்பான், துரோகி எப்போதும் அருகில் இருப்பான். எதிரி எப்போதும் உன் பலத்தை மதிப்பிடுவான், துரோகி எப்போதும் உன் பலகீனத்தை கணக்கிடுவான். எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் அது நடக்கும். எச்சரிக்கை. தாத்தா காமராஜ் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுங்கள். இந்த மனுஷ பயில்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பாம்பு என்ன செய்யும் உனக்கு தெரியும், குரங்கு என்ன செய்யும் தெரியும், புலி என்ன செய்யும், சிங்கம் என்ன செய்யும், யானை என்ன செய்யும், கரடி என்ன செய்யும், எல்லாம் உனக்கு தெரியும். ஆனால் இந்த மனித மிருகம் என்ன செய்யும்னு உனக்கு தெரியாது. ஒரு நேரம் குலைக்குமா, கடிக்குமா, என்னன்னு தெரியும். அதனால எச்சரிக்கை. லட்சியத்தில் உறுதி கொண்ட மக்களை வயிற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறார் தலைவர். காரணம் மூடிட்டு வேலை செய்யும். என்னை கேட்பாங்க, நீங்கள் எதுவும் திட்டம் அப்படிலாம் வகுத்து போறீங்களா? தேர்தல் வீரனா? ஒன்றும் கிடையாதுங்க. நிற்கிறோம், சண்டை போடுறோம், ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். 4 சீட்டு 3 சீட்டு நீங்கள் கூட்டணி வச்சு ஒரு 3 சீட்டை பிடிச்சி உள்ளே போய் மேசை தட்டுறதா? அதானே மேசை தட்டுறது தானே. 4-3 சீட்டை பிடிச்சி ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. இந்த நாட்டை பிடிக்கணும். அப்போதான் நம்ம கனவை நிறைவேற்ற முடியும். அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பை என் உடன் பிறந்தார்களே, எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் கடுமையான உழைப்பு. எப்படி பார்த்தாலும் உழைக்கணும். என்கிட்ட காட்டும்போது 1500 உறுப்பினர் காட்டியிருக்காங்க, 3000 உறுப்பினர் காட்டியிருக்காங்க. செயற்களத்தில் பதிவில் இருக்கு. வேட்பாளரை நிறுத்தின தங்கச்சிட்டு இருந்துட்டு கேட்டேன், நீ தேர்தலில் நிற்கும் போது உனக்கு வாக்கு கேட்க கூட வந்தவங்க எத்தனை பேர்னா? 5 பேர் அண்ணாங்க. 5 பேர் ஒரு தங்கச்சியோட 2 பேர் கொடியை பிடிச்சிருப்பான், 2 பேர் துண்டறிக்கி கொடுத்துருப்பான். இந்த 5 பேருக்கு 20000 வாக்கு, 15000 வாக்கு, 18000 வாக்கை என் மக்கள் செலுத்திருக்காங்கன்னா, நீ 100 பேர் 200 பேர் அந்த தங்கச்சியோட தம்பியோட நீ நடந்து போயிருந்தீங்கன்னா அப்ப இந்த உறுப்பினர் எண்ணிக்கை என்பது பயனற்றது. பேரன்பு மிக்க பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்களே, ஐயா இறையன்பு எழுதுகிறார், போர் தொழில் பழகு என்கிற நூலை படியுங்கள். ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து படையின் வலிமை அல்ல, ஒரு படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டு இருக்கிறார்களே அதை வைத்துத்தான் படையின் வலிமை. எண்ணிக்கை அல்ல, எப்படியும் வெல்ல வேண்டும் என்கிற எண்ணம் தான் முதன்மையானது. இந்த 1000 பேர் கூட நின்றுட்டு அவன் அடிவாங்க, எல்லாம் அடிவாங்க, என்ன பேச்சு, வாங்க அப்படின்னா இப்படி இயக்கம் வெல்லும். அன்னை இவ்வளவு திமிரோடும் இவ்வளவு இதாக நிற்கிறது காரணம் என்ன? எனக்கு பின்னாடி நீங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கிறீங்களா? இல்ல, அத்தனை லட்சம் தம்பி தங்கைகளுக்கு முன்னாடி நான் நிற்கிறேங்கிற திமிரு தான் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னைய தொட்டு என்னைய தாண்டித்தான் உங்ககிட்ட வரணும். சும்மா அப்படியே தம்பி காலியை தூக்கட்டும், அதே வேலையை நான் செய்வேன். ஒரு காலிக்கு 1000 பேரை தூக்குவேன்ல. எல்லாருக்கும் சொல்றேன், இருக்கிற இடம் நிரந்தரம்னு ஆடாதீங்க. என்ன போற பக்கம் பார்த்தா நிரந்தர பிரதமராக மோடி தான் இருப்பார் பாருங்க. அவர் பிரதமராக இருப்பார், இந்தியாவின் பிரதமராக அவர் தான் தொடர்ந்து இருப்பார் போல் இருக்கேன். அவர் இருப்பார், இந்தியா எங்கே இருக்குன்னு கேட்டேன். இன்னும் ஒரு முறை வந்தாருன்னா இந்தியா இருக்காது. இப்போ பேர் இருக்குல்ல, அதையும் தூக்கிறார் பாரத். ஏன்னா சீமா கேட்பேன் இந்தியாவே இல்லையே அப்படின்னு. அதான் பாரத்னு மாற்றிட்டேனே. ஏறக்குறைய எல்லாம் முடிஞ்சிட்டு, உங்களுக்காவது கடை வச்சுட்டு இருக்கு, வேறு நாட்டுக்கு தப்பிச்சால் போக முடியும். நான் எங்கேயும் போக முடியாது, இந்தியா அடிபடி சாக வேண்டியதுதான். யாரோடும் கூட்டணி வைக்க முடியாது. நாம் மாற்று என்று வந்திருக்கிறோம். எந்த கட்சி அந்த கட்சியின் அரசியல், எந்த கட்சி அந்த கட்சியின் ஆட்சி, இதிலிருந்து எந்த கட்சியிலிருந்து மாற்று? இந்த கட்சி, இந்த அரசியல், இந்த ஆட்சி, இதிலிருந்து தான் மாற்றுக்கு நாம் வந்திருக்கிறோம். திருப்பி அவர்களோட கூட்டணி வைத்தால் அது மாற்றல்ல, பெருத்த ஏமாற்றாக மாறிவிடும். நம் முன்னவர்கள் செய்த பிள்ளை. கடைசிக்கு நமக்கு சான்றாக இருப்பவர் ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் 10.5 விழுக்காடு வாக்கை வைத்திருந்தார். அதற்கு பிறகு வந்த கட்சிகளில் 7 விழுக்காடு வாக்கை வைத்து பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அவருக்கு கூட ஒரு திரை புகழ், பெரிய புண்புலம் இருந்தது. பல செல்வந்தர்கள் அவர் கட்சியில் இணைந்து, பல பெரும் தலைவர்கள் அவரோடு இணைந்து வலிமை பிடித்தார்கள். நமக்கு அப்படி இல்லை. ஆனால் நம்ம 7 விழுக்காடு வாக்கை தொட்டு இன்னைக்கு இருக்கிறதில் திமுக அதிமுக அடுத்து அதிக வாக்கை வைத்திருக்கிற, வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி நாம் தான். ஆனால் நாம் கூட்டணி வைத்தால் 0.05 போயிடும். இப்படியே நின்னா
உங்க கேடர்ஸ், உங்க தம்பி தங்கையெல்லாம் சோர்ந்து போயிட மாட்டார்களா? அவன் லட்சியத்திற்கு நிற்கிறவங்க. நாங்கள் யாரோ வைத்த மரத்தில் எங்களுக்கு ஒரு பழம் விழும் என்று பல்லை விளக்கி கொண்டு காத்திருக்கவில்லை. நாங்கள் இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறோம். நாங்கள் பறிக்கவில்லை என்றால் எங்கள் பிள்ளைகள் பறிப்பார்கள். மரங்கள் கூட வேருக்கு நன்றி செலுத்த அதன் வேரிலே பூவை கொட்டி நன்றி செலுத்துகிறது. எங்கள் அண்ணன் பள்ளிபாபா சொன்னது போல, ஒரு தலைமுறை என்னை புதைத்த இடத்தில் தோண்டி என் எலும்பு கூட இழுத்து வைத்து நன்றி செலுத்தும்டாங்கிறார். அப்படி எங்களுக்கு பின்பு வரக்கூடிய தலைமுறை எங்களுக்கு நன்றி செலுத்தும். கண்ணீரை எங்கள் கல்லறையில் கொட்டி நன்றி செலுத்தும். எந்த பிரதிபலனும் இல்லாது உழைத்தவர்கள் எங்கள் முன்னவர்கள் என்று நாங்கள் செலுத்துகிறோம். மொழிக்காக, இனத்திற்காக, நிலத்தின் உரிமைக்காக, எல்லைக்காப்புக்காக உயிர் நீத்த எங்கள் வீரர்களை நாங்கள் எங்கள் கண்ணீரால் நனைத்து வணக்கம் செலுத்துவது போல ஒரு தலைமுறை செலுத்தும். உழவர் பெருங்குடி மக்கள், அவர்களின் பிள்ளைகள் நாம். நிலத்திலே அவரையை வெட்டி போடுகிறோம், கொழிஞ்சியை வெட்டி போடுகிறோம், உழுகிறோம். இதெல்லாம் உயிர் தானே, இதெல்லாம் செடி தானே. எதற்கு அடித்து நிலத்தில் உரமாக போட்டீர்கள்? இன்னொரு செடி நன்றாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக. நீங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக உரமாக இருந்து விட்டு போங்கள். ஒன்றும் கிடையாதுங்க. வென்றால் மகிழ்ச்சி, அதான் சொன்னேன். தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி. இதுதான் நாம் தமிழர் கட்சியின் புரட்சி. வெல்ல முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லாத. வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததாக செய்தி இல்லை. இந்த படையை வெல்லவே முடியல. அவர் கடைசி வரைக்கும் வென்றுகிட்டே இருந்தார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திமுக எல்லாம் அடுத்து நம்ம தான் நிரந்தரமா. எங்க பார்த்தாலும் ஐயா கருணாநிதி பேர். கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம், ரெண்டு தான் வைக்கல. அதை நான் பொதுக்குழு வாயிலாக முன்மொழிகிறேன். அதற்கும் நீங்க வைத்து விடுங்க. என்னது ஜல்லிக்கட்டுக்கு அவங்க ஏற்கனவே இருக்க மாநாட்சி விளையாட்டு திடல் எல்லாம் அவங்க அப்பா பேரு ஏற்கனவே வேற வேற பேர்ல இருந்து டக்கு டக்குன்னு ஊட்டிட்டாங்க. நம்ம வீட்டில் தாத்தா இல்லை பெரியப்பா அப்பாலாம் வயசாகி ரொம்ப உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பாங்க, நல்லபடியாக நல்லது உள்ளதை செஞ்சு கொடுத்து பார்த்துக்கிறோங்கம்பாங்க மருத்துவர்கள். அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? அதெல்லாம் யோசிக்காதீங்க, இருக்கிற வரை மகிழ்ச்சியாக இருக்கட்டும், என்ன அவர் கேட்குறாரோ செஞ்சு கொடுங்க, நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு சாகட்டும். அப்படித்தான் நாம என்ன நினைக்கிறீங்களோ செஞ்சுட்டு போங்க. இருக்கிற வரை என்னென்ன நினைக்கிறீங்க, எங்கெங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லா இடத்துலையுமே. ஆனால் எனக்கு எந்த இடத்துல உங்க எல்லாம் உங்க பேரை வைங்க வைக்கும்போது பார்க்கும்போது பெரிய பல்லாயிரக்கணக்கான புலிகள் மறவர்கள் இருந்தாலும் ஒரே மூளையாய் இயங்கினார்கள். தலைவனுடைய மூளைக்கு அத்தனை வீரர்களும் சேர்ந்து இயங்கினார்கள். அண்ணன் தவறா உங்களை வழிநடத்தி விடுவேன் என்று நினைத்தால் அந்த நொடி வெளியேறீர்கள். இல்லை, எங்க அண்ணன் சரியா வழிநடத்தி கொண்டு போய் இந்த கப்பலை கரை சேர்ப்பான் என்ற என்னோட ஏறிவான். அவ்வளவுதான். வேட்பாளராக யாரை நிறுத்துவார்? யாரை நிறுத்தினாலும் வேலை செய்வேன். இந்த முடிவுக்கு நீ வந்துடணும். என் தங்கச்சி காளியம்மா இப்படி சொல்லும். அங்கிருந்து வடசென்னையில் எப்படி இருந்து நின்னாங்க? அப்போ திருவாரூர்லேருந்து சென்னையில் வந்து இப்படி கருணாநிதி நின்னாங்க, எப்படி நின்னாங்க? அதை கேட்க மாட்டீங்க. இங்கெல்லாம் நின்னா தோத்து போயிருந்தா திருப்பி போய் திருவாரூரில் நிற்கிறது. ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா நீங்கள் என்னங்க எங்கேருந்து வந்து எங்கள் நாட்டில் நிற்கிறீங்க? கேட்கல. அதேண்டா எங்ககிட்ட மட்டும் கேட்குறியே? இது ஏன் நாடுறா? ஒவ்வொரு வீடும் என் வீடு, இது என் நாடு, என் தாய் நிலம், என் மண். அந்த உரிமையோடும் உணர்வோடும் தான் எங்கேயும் போட்டிடுறோம். முதலில் 20 பெண்களுக்கான இடத்தை தேர்வு செய்கிறோம், பிறகு ஆண் வேட்பாளர்களுக்கான இடத்தை தேர்வு செய்கிறோம். அது தனித்து நீங்கள் நடந்து போங்க, நடந்து போங்க. விழுகிற நிழலாக உங்களை அண்ணன் பின்தொடர்ந்தே வருகிறேன் என்கிற நம்பிக்கையோடும் துணிவோடும் போங்க. நான் உங்கள் பின்னாடியே இருப்பேன், உங்களை பார்த்துப்பேன். நம்ம உறுதியாக வெல்லுவோம், நம்பிக்கையோடு இருக்கு. அதில் தொடர்ச்சியாக இவருக்கே இடம் கொடுக்குறார் அண்ணன். இவர் அதிகப்படியான வாக்கை வாங்கிவிட்டால் அடுத்த முறையும் அவருக்கே சீட்டு கொடுப்பாருன்னு நினச்சின்னா கஷ்டம். வெல்லணும். அண்ணன் யாரை நிறுத்தினாலும் தகுதியற்றவரை நிறுத்த மாட்டேன், தேவையற்று ஒரு வேலையை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் நம்பணும். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு.